நமஸ்தே. வெல்கம் டு நிஃபியாஸ் ஆன்லைன் ஹிந்தி. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஹிந்தி வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம ராஷ்டிர பாஷா பாட்டிய புஸ்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ, அதாவது இந்த எக்ஸாம் இப்போ நீங்கள் எழுத போகிறீங்க இல்லையா, இந்த எக்ஸாமில் நம்ம என்னென்ன போர்ஷன்ஸ்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத முன்கூட்டியே நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். அது பேஸ் பண்ணி நம்ம ஒரு சாப்டராக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம். நமக்கு ராஷ்டிர பாஷையில் டோட்டலாக எத்தனை பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னா 2 பேப்பர் இருக்குது. மொத்தமாக நம்ம இதில் 2 பேப்பர் எழுத போகிறோம். பேப்பர் 1, பேப்பர் 2. ஸோ 1க்கு 100 மார்க்கு, 2க்கு 100 மார்க்ஸ் இருக்குது. இதுக்கு நம்ம என்னென்னலாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம், இந்த இண்டெக்ஸ் பேஜில் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி இதில் மார்க் பண்ணியிருக்கேன். राष्ट्र भाषा पाठ्य पुस्तक विषय सूची पहला पत्र அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேப்பர். பாக் 1 பத்தியனா என்ன, பத்தியனா போயம்ஸ், இதெல்லாமே வந்து போயட்ரி. இதில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு 5 மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் புக் எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. शुभकामना, चाह, सुख दुख, खिलौना, माँ. शुभकामना, चाह, सुख दुख, खिलौना, माँ. இந்த 5மே நம்ம கவர் பண்ணுவோம். இது இல்லாமல் இந்த 8 and 9 வந்து தோஹா, இது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து நான் உங்களுக்கு எனி 4 or 3 சொல்லி கொடுக்குறேன், அது மாத்திரம் படித்தா போதும். சரியா, மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாக் 2 கத்திய அப்படின்னா இது ஃபுல்லாமே வந்து ப்ரோஸ். சரிங்களா, இதில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னா சப்யதா கா ரகசிய. மார்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட் அப்படியே வீடியோ பார்க்குறது இல்லாமல் மார்க் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு சாப்டராக கம்ப்ளீட் பண்ண உங்களுக்கு தெரியும், ஓகே நம்ம இந்த லெசனை முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. सभ्यता का रहस्य, रूपया, दक्षिण अफ्रीका में गांधी जी, कर्मवीर कामराज, कोविड-19. ஃபஸ்ட்டு 5 லெசன்ஸ். இதில் இந்த ஃபஸ்ட்டு 5 லெசன் நம்ம ஃபுல்லாக படிச்சுப்போம். அதுக்கப்புறம் இருக்க ஒரு 7 லெசன் வரைக்குமான மீனிங்ஸ் மட்டும் படிச்சுப்போம். 1 மார்க்குக்கு மட்டும் இந்த 2 லெசன் கொஞ்சம் சேர்த்து படிச்சுக்கலாம், ஃபார் 1 மார்க்ஸ் ஒன்லி. பேலன்ஸ் எஸ்ஏ, கொஷின் அண்ட் ஆன்சர் எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு 5 லெசனில் தான் படிக்க போகிறோம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது பாக் 3 ஏகான்கி வந்து இது ஃபுல்லாகவே வந்து எஸ்ஏஸ் வரக்கூடியது, ஸ்டோரிஸு. பஹு கி விதா, रिड की हड्डी, अंधेर नगरी. फर्स्ट 3 படிக்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க. பஹு கி விதா, रिड की हड्डी, अंधेर नगरी, இந்த 3 படிக்க போகிறோம். இதோட நமக்கு பேப்பர் 1 வந்து கம்ப்ளீட் ஆகிறது. பத்திய கத்திய ஏகான்கி, இதில் நான் குறித்து கொடுத்துருக்க இந்த லெசன்ஸ் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணி வைங்க. இது பேஸ் பண்ணி நம்ம போர்ஷன்ஸை ஒரு லெசனாக ஒரு பார்ட்டாக கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரலாம். அடுத்தது பாக் 2, सॉरी दूसरा पत्र पेपर 2. दूसरा पत्रना पेपर 2. இதில் பாருங்கள் பாக் 4 வந்து கஹானி, ஸ்டோரிஸு. இதில் என்னென்ன படிக்க போகிறோன்னா இப்போதைக்கு நான் ஒரு 3 மார்க் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்கு. எக்ஸாம் கொஞ்சம் கிட்டக்க நெருங்குறச்ச இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா வேறு எது நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அதுவும் நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம இதில் என்னென்ன படிக்க போகிறோன்னா பரீட்சா, மிட்டாய் வாலா, 5 मिनट, परीक्षा, मिठाई वाला, 5 मिनट. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது இது எக்ஸாம் கிட்டக்கு வரும்போது நான் இதில் வேறு ஒன்றும் சொல்லிக் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இந்த 3 நோட் பண்ணிக்கோங்க. ஜீவனி வந்து நம்ம டச் பண்ண மாட்டோம்ப்பா, இந்த சாப்டருக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஏன்னா நமக்கு இதில் கிராமர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதால அதில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அடுத்தது நிபந்தில் என்னென்ன படிப்போம் அப்படின்னா புஸ்தகாலय படிப்போம். அடுத்தது வந்து வித்யார்த்தி புஸ்தகாலय படிப்போம். சமயக்கா சதுபயோக படிப்போம். இதுலேயுமே வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும் இப்போ டிக் பண்ணிக்கோங்க. இதில் பேலன்ஸ் எது இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட் வந்து எக்ஸாமுக்கு ஒரு 2 மந்த் இருக்கிறச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2.5 month இருக்கும்போது சொல்கிறேன். அப்போ நமக்கு இம்பார்ட்டன்ஸ் எதுன்றது ஓரளவுக்கு நமக்கு தெரிய வரும். அப்போ வந்து நான் உங்களுக்கு இதில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கான வீடியோ வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போதைக்கு புஸ்தகாலயம் சமயக்கா சதுப்பியம் மார்க் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக ரச்சனா. இது ஃபுல்லாகவே வந்து நமக்கு என்ன இருக்க போகிறது? கிராமர். இது ஃபுல்லாக நமக்கு கிராமர் இருக்க போகுது. கிராமர் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு பார்ட் நம்ம கவர் பண்ணலாம். அடுத்து லாஸ்ட் வந்து அனுவாத் அபியாஸ் வந்து ஃபுல்லாகவே வந்து டிரான்ஸ்லேஷன் வந்து நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். டிரான்ஸ்லேஷனும் இம்பார்ட்டன்ட், கிராமரும் இம்பார்ட்டன்ட். இதில் தான் வந்து நம்ம பேப்பர் 2ல் அதிகமாக நம்மளால் எந்த இடத்துல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னா இந்த கிராமரில் மாத்திரம்தான். ஸோ கிராமர் நல்லா படிச்சிக்கலாம். உங்களுக்கு மேற்கொண்டு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நீங்களும் கிளாஸ் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தன்யவாத்.